திமுகவில் பொன்முடிக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் நடந்த சில சர்ச்சைகளில் அவர் சிக்கிறதுனால அவரை அந்த பதவியிலேருந்து நீக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பதவி உதயநிதி கேட்கறதாகவும் ஸ்டாலின் மறுக்கிறதாகவும் தகவல் இருக்குது. இதனால் உதயநிதி அப்செட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கேன் சார். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி தான் இந்த 26 தேர்தலை முழுக்க முடிவு செய்ய போகிறார். 26 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரே உதயநிதி தான். கூட்டணி கட்சிகளிடம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எதிர்காலத்தில் உதயநிதி முதலமைச்சர் ஆக்குவதில் எனக்கு பெரிய சிக்கல் இருக்கு. பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பல பேர் எதிர்ப்பார்கள். ஆனால் தேர்தல் வருகிற பொழுதே முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி தான். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டால் முதலமைச்சர் வருவதற்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது.